அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழர்களை காப்பாற்ற ஒரு சின்ன பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிற ஒரு குட்டி கதை தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம பேச போகிறது ஸ்டோரி மண்டே. திருப்பரங்குன்றம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஊர். அந்த திருப்பரங்குன்றத்தில் எல்லா மக்களுமே ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற விளையாண்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்கள ஒரு குழந்தை மட்டும் பார்க்குறான். ஏன் எல்லாரும் சோகமாக இருக்காங்க, ஏன் எல்லாரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை. அவனும் போய் ஒரு ஒரு பெரியவங்கள்ட்டயே பேசுகிறான், ஏன்னு கேட்குறான். ஆனால் யாருமே இவனை மனுஷனாக மதித்து யாரும் ஒன்றும் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. அவனுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாருமே அங்கங்கே கூடி கூடி நின்று பேசுகிறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் நான் போன உடனே பேச்சை நிப்பாட்டிடுறாங்க, இல்லை நம்மளை விரட்டிடுறாங்க அப்படின்னு. அப்போ கடைசியில் அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்கிற தனியாக. அவன் அந்த பாட்டிகிட்ட போய் கேட்குறான், பாட்டி என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் எல்லாருமே கூடி கூடி பேசுகிறாங்க, ஏதோ நடந்துட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, பாரு தம்பி, மாலிகாப்பூர்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் டெல்லியில் இருக்கிற ஒரு பெரிய சுல்தான். அவன் தென் தமிழகத்தை தென் பாரதத்தையே அவன் படையெடுத்து கிட்டத்தட்ட நிறைய ஊர்களை அழிக்கிறான், கோயில்களை அழிக்கிறான், அங்கே இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே சூறையாடுறான், இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே கடத்திட்டு போகிறான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம பயப்படுறோம். நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். திருப்பரங்குன்றத்தையுமே அவன் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அந்த அந்த குட்டி பையனுக்கு அவன் ஊருக்கு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஆனால் அவனோட லெவலில் அவனால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. உடனே அவன் அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துலேயுமே போய் கேட்குறான், அவன் எதுக்கு பயப்படுவான், அந்த முகல் ராஜா மாலிகாப்பூர் எதை பார்த்து பயப்படுவான் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் யாருமே அந்த பையனுக்கு பதில் சொல்கிற ஒரு லெவலில் இல்லை. எல்லாருமே அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான், அவன் ஒரு அரக்கன், எல்லாத்தையும் கொன்றுவான், பல கோயில்கள் இடிச்சிட்டான், வாரங்கள் வரைக்கும் வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம ஊருக்கும் வந்துடுவான் அப்படின்னு எல்லாருமே இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க. இவனுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி எதுவுமே சொல்லலை. கடைசியில் அவன் ரொம்ப சோகமாக இருக்கிறான். அப்போ ஒரு திண்ணையில் உட்காந்து அவன் கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான், எப்படி என்னோடய ஊரை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அப்போ எந்த பாட்டி மாலிகாப்பூர்னு ஒருத்தர் வர்றான்னு சொன்னாங்களோ, அந்த பாட்டி இந்த பையனை பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா உட்காந்துருக்கிற, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி இந்த பையன் கேட்குறான், உனக்காவது தெரியுமா பாட்டி, இவன் இந்த மாலிகாப்பூருங்கிறவன் இதை பார்த்து பயப்படுவான் அப்படின்னு. இப்போ பாட்டியும் கிட்டத்தட்ட அதே கதை தான் சொல்கிறாங்க. அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான்ப்பா, அவன் ரொம்ப அரக்கன்ப்பா, கெட்டவன்ப்பா, நல்லவங்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இல்லை, எல்லாருமே ஏதாவது ஒன்றுக்கு பயப்படணும், இவன் எதுக்கு பயப்படுவான் சொல்லுங்கள், இவன் என்ன பேய்க்கு தான் பயப்படுவான், மனுஷனுக்காக பயப்படுவான் இவன்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது அந்த குட்டி பையனுக்கு. அப்போ அவன் கேட்குறான், பேய்னா என்ன அப்படின்னு. அப்போ பேய்னா செத்து போகிறவங்க, யார் சின்ன வயசுலேயே சாகுறாங்களோ அவங்க தான் பேயா அலைவாங்க அப்படிங்கிறான். அந்த பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பையனோட மனசில் ரொம்ப ஆழமாக பதியுது. வாழ வேண்டிய வயசில் ஒருத்தர் இறந்தால் அவங்க பேயா மாறிடுவாங்க, பேயை பார்த்து மாலிகாப்பூர் பயப்படுவான். இதான் லாஜிக். ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறான். கொஞ்ச நாள்லேயே அந்த பையனை காணும். எல்லாருமே அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் ஒரு இடத்துல அந்த பையனோட பிணம் கிடக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த பையன் இப்படி கிடந்தான் அப்படின்னு. அப்போ தான் தெரியுது, அவன் மலையிலேருந்து விழுந்து செத்து போயிருக்கிறான் அப்படின்னு. சூசைடுங்கிற வார்த்தையெல்லாம் இன்றைக்கி வேணால் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் அப்படிலாம் சொல்லலாம். அந்த காலத்தில் போராடுற குணம் இருக்கிறவங்க. அப்போ மலையிலேருந்து விழுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, வலிக்கு விழுறதுக்கும் சான்ஸ் இல்லை. இவன் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவன். அப்போ எல்லோரும் விசாரிக்கும் போது அந்த பாட்டி ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு அழுது சொல்கிறாங்க, நான் தான் இந்த பையனை கொண்டுட்டேன் அப்படி. எல்லோரும் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆமாம், என்கிட்டையும் கேட்டான். அப்போ நான் தான் சொன்னேன், அவன் பேய்க்கு தான் பயப்படுவான். அவன் பேய்னா என்னென்னு கேட்டான். நான் யார் சின்ன வயசுலேயே சாவாங்களோ அவங்க தான் பேயாக சுற்றுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் இந்த பையன் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை விட்டு பேயா மாலிகாப்பூரை பயன்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிஜமாகவே அந்த குட்டி பையன் எல்லாரோட கவலையும் பார்த்து, நான் இந்த நாட்டுக்காக, என்னோடய மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி, நான் சின்ன வயசில் இருக்கிறேன், அப்போ நான் சின்ன வயசில் செத்து போயிட்டேன்னா நான் பேயா மாறிடுவேன், நான் பேயா மாறினேன்னா மாலிகாப்பூர் பயப்படுவான், என்னோடய ஊரை காப்பாற்ற முடியும்னு நினச்சி திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி அவன் அங்கேருந்து குதித்து தான் உயிரை விடுறான். எனக்கு அதுக்கப்புறம் நான் கேட்ட விஷயங்களை என்னால் ஜீரணிக்கவே முடியல. காட்டு தீ மாதிரி அந்த பையனை பற்றின நியூஸ் எல்லா பக்கமும் பரவுது. மாலிகாப்பூரை பயம்படுத்துறதுக்காக ஒரு குட்டி பையன் பேயா மாறுறதுக்காக தன்னோட உயிரவே விட்டுருக்கிறான், பேயா அங்கங்கே இருக்கிறான் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த பையன் தெரிய ஆரம்பிக்கிறான் அங்கங்கே. இந்த நியூஸ் ரொம்ப பெருசாக பரவுது. கிட்டத்தட்ட மாலிகாப்பூரோட ஆர்மியே பயப்படுற அளவுக்கு அந்த நியூஸ் போகுது.
திருப்பரங்குன்றம் வரணும்னு இருந்த பிளானையே மாற்றி மாலிகாப்பூர் வேறு பாதை வழியாக திருப்பரங்குன்றத்தை ஸ்கிப் பண்ணுற நிலைமை கூட வருது. நீங்கள் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக திருப்பரங்குன்றமும் அட்டாக் ஆகிருக்குது. மாலிகாப்பூர்னால் ஆகலை, ஆனால் வேறு முகலாய படையெடுப்பில் அட்டாக் ஆகிருக்குது. பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தையே தெற்கு பக்கம் மாற்றி இதுதான் நிஜமான திருப்பரங்குன்றம் கோயில்னு சொல்லி அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாம் உடைச்சி அவங்க அப்படியே போன ஒரு கதை இருக்குது. நிஜமான திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கர்ப்பகுடியில் செவர் எழுப்பி அதை மறைச்சு வேற ஒரு இடத்துல கோயில்னு சொல்லி காட்டின இன்னொரு கதை இருக்குது. இப்படி பல காலத்தில் பல படையெடுப்புகளை திருப்பரங்குன்றம் சந்திச்சிருக்கு. ஆனால் மாலிகாப்பூர் படையெடுப்பில் திருப்பரங்குன்றம் தப்பிச்சதுக்கு இந்த ஒரு குட்டி பையனுடைய ஒரு மிகப்பெரிய தியாகம், அவனுடைய ஒரு இன்னசென்ஸ் கண்டிப்பாக காரணம். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இந்த நாட்டில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோன்னா அதுக்கு பல பேருடைய உயிர் தியாகங்கள் கண்டிப்பாக காரணம். இன்றைக்கி இந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம இந்த குட்டி பையனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். உங்களுடைய தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த பையனை பற்றி தெரியட்டும். இந்த பையனுடைய பேர் குட்டி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வெளியில் ஒரு சின்ன கல்வெட்டில் இந்த பையனுடைய பேர், வருஷம், இவன் பண்ண சாதனையை, இவன் பண்ணதுனால இந்த கோயில் காப்பாற்றப்பட்ட கதை, அது எல்லாத்தையுமே பொறிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட, திரிக்கப்பட்ட, வெளியே தெரியாத பல உண்மை சம்பவங்கள், கதைகள், நாயகர்கள் நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழில் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி நமக்கு தெரியாத, கேள்விப்படாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். போன வாரம் மண்டே நம்ம கேட்ட அந்த ஆடு கதையாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த வாரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த குட்டி அப்படிங்கிற இந்த பையனோட கதையாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கதையுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுது. உனக்காக வாழாத, பிறருக்காக வாழ். எப்படி அந்த ஆடு தன்னையே தியாகம் பண்ணுச்சோ, எப்படி இந்த குட்டி பையன் தன்னையே தியாகம் பண்ணானோ, இது மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு விதத்தில் பிறருக்காக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நம்ம தியாகம் பண்ணணும்னு இல்லை, நம்ம ஏதாவது ஒரு வகையில் 4 பேரை சிரிக்க வச்சாலோ, ஒரு விஷயத்தை புரிய வச்சாலோ, ஒரு ஆனந்தத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இருந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. இன்னொரு தடவை உங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.